Daily. Taste the Daily. நம்பகத்தன்மை இல்லை. நம்ம போய் பட்டனில் போய் ஒருத்தருக்கு ஓட்டு போடுறோம், அதை மாற்ற முடியும், ஈஸியாக வேற ஒரு வேட்பாளருக்கு மாற்ற முடியும். எலெக்ஷன் கமிஷன் என்ன மாதிரி மிஷின் ரெடி பண்ணியிருக்காங்களோ, உள்ளே மைக்ரோ கண்ட்ரோலர் சிப் வச்சிருக்காங்க, அதே மாதிரி உள்ள ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு, அதே மாதிரி ஹார்ட்வேர் டப்பா இருக்கு. அதே மாதிரி எலெக்ஷன் கமிஷன் எப்படி ஒரு மிஷின் ரெடி பண்ணியிருக்காங்களோ, அதே மாதிரி ஒரு இவிஎம் மிஷின் மாடலை நாங்கள் தயார் பண்ணியிருக்கோம். தயார் பண்ணி அது டெமோ பண்ணி காட்டுறோம் உங்களுக்கு. ஏன்னா மாவட்ட தேர்தல் அதிகாரி கலெக்டர் தான் போய் மக்கள்கிட்ட ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு மாவட்டத்திலயும் சீயிங் இஸ் பிலீவிங், நீங்க கண்ணால் காண்பதே மெய், இவிஎம் மிஷின் நம்பகத்தன்மையானது தான், நீங்க இதை நம்பி ஓட்டு போடலாம் சொல்லி மக்கள்கிட்ட கலெக்டர் தான் போய் பிரச்சாரம் பண்றாங்க. கலெக்டர் சார்பில் பிரச்சாரம் பண்றாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலயும் எலெக்ஷன் நடக்கும்போது கலெக்டர் தான் அந்த வேட்பாளர் ஒரு வேட்பாளர் கண்டக்ட் பண்றாரு அப்படின்னா அவருக்கும் அவங்க முகவர்களுக்கும் எலெக்ஷன் நியாயமா நடக்குது, மார்க் போல் எல்லாமே பண்ணி காட்டுறதே கலெக்டர் தான். அதனால உங்ககிட்ட நாங்க முறைகேடு நடக்குது அப்படிங்கிற விஷயத்தை நாங்க உருவாக்கி இருக்கக்கூடிய இவிஎம் மிஷின் மாடல் வச்சு பண்ணி காட்டுறோம், எங்களுக்கு டைம் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாவட்ட கலெக்டரையும் நாங்க சந்திச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு திருநெல்வேலி மாவட்ட கலெக்டர் திரு சுகுமார் ஐஏஎஸ் அவர்களை நேரடியாக சந்திச்சோம். அவர் கண்டிப்பா டைம் இருந்துச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு நேரம் கொடுக்குறேன், நீங்க எங்கள்கிட்ட பணிக்காமியன்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடி கோவை மாவட்ட கலெக்டர் நேரடியாக சந்திச்சோம். சேலம் மாவட்டத்தில் கலெக்டரோட உதவியாளர் சந்திச்சோம். இது மாதிரி தொடர்ச்சி எல்லா மாவட்ட கலெக்டர்களையும் கண்டிப்பா சந்திப்போம். முக்கியமா என்ன அப்படின்னா இவிஎம் மிஷின் நம்பகத்தன்மையானது கிடையாது. உலகம் ஃபுல்லா இருக்க நடைமுறை வாக்குச்சீட்டு தான். எல்லா நாட்டிலையும் என்னோட ஓட்டுரிமையை விட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வாக்குச்சீட்டுல நியாயமா தேர்தல் நடத்துறாங்க. அதனால நம்ம நாட்டிலேயும் நியாயமா எலெக்ஷன் நடக்கணும். நியாயமா எலெக்ஷன் நடந்தாதான் டாஸ்மாக் பிரச்சனை சரியாகும். அதே மாதிரி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பாங்க. நாட்டில் தொழிலை காலி பண்ண மாட்டாங்க, தொழில்களை புதுசா உருவாக்குவாங்க, வேலை வாய்ப்புகளை உருவாக்குவாங்க. எல்லா பிரச்சனையும் நாட்டில் சரியாகணும் அப்படின்னா எலெக்ஷன் நியாயமா நடக்கணும். நம்மளோட ஓட்டு நம்ம யாருக்கு போடுறோமோ அவங்களுக்கு போய் சேரணும். அதனாலதான் இந்த முயற்சி தொடர்ச்சியா எடுத்துட்டு இருக்கோம். அதுக்காகவே இவிஎம் மிஷினுக்கு எதிராக போராடணும், ஓட்டுரிமை மீட்கணும் அப்படிங்கறதுக்காக மக்களுக்காக போராடும் கட்சின்னு சொல்லி ஒரு கட்சி உருவாக்கி அதுக்கு மக்களை ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்காக தான் இன்னைக்கு திருநெல்வேலிக்கு வந்திருக்கோம். மாடல் மிஷின் ரெடியா இருக்கு சார். தீவிரமா ஒரு மதிய இருக்கு போராளி. ஆமா சார். உங்களோட மதிய போராட்டம் எந்த அளவுக்கு இருக்கு? இப்ப திடீர்னு இந்த மிஷின் கையில காரணம் இல்ல சார், திடீர்லாம் எடுக்கல சார். இது நாங்க 2018ல இருந்து இந்த பிரச்சாரத்தை தொடர்ச்சியா பண்றோம். இவிஎம் எதிராக போராடி நிறைய தடவை அரெஸ்ட் ஆயிருக்கும், சிறைக்கு போயிருக்கோம். இந்தியா ஃபுல்லா போய் குஜராத்ல போய் மக்கள்கிட்ட நடைபயணம் போனோம். குஜராத்ல பிஜேபி அரசாங்கம் அங்க நடக்குது. அங்க போய் மக்கள்கிட்ட ஃபுல்லா போய் பிரச்சாரம் பண்ணோம். இவிஎம் மிஷின் வேணா, வாக்கு சீட்டு முறை வேணும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி டெல்லிக்கு போனோம், மகாராஷ்டிரா போனோம், பஞ்சாப் போனோம், சத்தீஸ்கர் போனோம், நாடு பூரா போயிட்டு இருக்கோம். நாடு பூரா மக்கள்கிட்ட போய் சந்திச்சு இவிஎம் மிஷின் வேணாங்கிற கருத்து நாங்க வலியுறுத்துறோம். மக்கள் அதை விட சப்போர்ட் பண்றாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிறத விட வடக்கு பயங்கரமா சப்போர்ட் இருக்கு. டாஸ்மாக் பிரச்சனை ஏன் சரியாக மாட்டேங்குது அப்படின்னா, இப்ப ஆட்சி எல்லாமே ஒரே கவர்மெண்ட் தாங்க. இங்க திமுக அரசாங்கம் கிடையாது. எல்லாமே ஆர்எஸ்எஸ் கண்ட்ரோல்ல, பிஜேபி கண்ட்ரோல்ல தான். இந்தியா பூரா இருக்கக்கூடிய எல்லா கட்சியுமே அவங்க தான். தமிழ்நாட்டில் டாஸ்மாக் பிரச்சனை ஏன் சரியாகலனா, இவிஎம் மிஷின்ல முறைகேடு நடக்குது. அதனாலதான் இவங்க நம்மளோட ஓட்டு நம்பி இருக்காங்க அப்படின்னா, ஏன்னா அந்த அளவுக்கு நாங்க பிரச்சனை கிளப்பணும். ஜெயலலிதா, கருணாநிதி உட்பட எல்லாருமே நாங்க டாஸ்மாக் மதுக்கடை மூடுவோம்னு சொல்ல வச்சோம். அதுக்கப்புறம் ஏன் மூட மாட்டாங்க? ஏன்னா மக்களோட ஓட்டு நம்பி இவங்க கிடையாது. அவங்க யாரை நினைக்கிறாங்களோ அவங்க தான் ஆட்சி கொண்டு வருவாங்க. மக்களோட ஓட்டு நம்பி இந்தியாவில யாருமே எலெக்ஷன் நிக்கிறது கிடையாது. அதனாலதான் நாட்டுல இவ்வளவு பிரச்சனை. அதனாலதான் நாங்க ஓட்டுரிமை மீட்டாத மட்டும்தான் நாட்டுல எந்த பிரச்சனையும் சரியாகும்னாலதான் இந்த பிரச்சனைக்கு தீவிரமா போராடிட்டு. ஆமா சார், திமுக ஆர்எஸ்எஸ் கண்ட்ரோல தான் சார் இருக்காங்க. ஏன்னா நாங்க மோடி அரசாங்கத்துக்கு எதிராக, பிஜேபி அரசாங்கத்துக்கு எதிராக, முக்கியமா இவிஎம் எதிராக நாங்க போராடுறோம். அத்தனை தடவை கைது பண்றாங்க, அவ்வளவு கைது பண்றாங்க. பிஜேபி காரங்களோட கூட்டு சேர்ந்துக்கிட்டு எல்லா ஊர்லயும் நானும் நிரஞ்சனா, என்னோட தங்கை நிரஞ்சனாவும் போய் பிரச்சாரம் பண்ண போறோம், அடிக்கிறாங்க. போலீஸும் பிஜேபி காரங்களும் சேர்ந்து எங்களை அட்டாக் பண்றாங்க. அப்ப யார் கண்ட்ரோல்ல திமுக அரசாங்கம் இருக்காங்க? எல்லாமே இங்க ஒண்ணுதாங்க. ஃபுல்லாவே சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில எல்லாமே போயிருச்சுங்க. அதனால ஓட்டுரிமை மீட்டா மட்டும்தான் நமக்கான சுதந்திரம், நாடு சுதந்திர நாடா மாறும். Taste the Daily.